ஆதித்யா ஃபேமிலிக்கு விக்ரம் திரும்பி வந்ததும் இந்தியாவில் இருக்கிற பெரிய பெரிய கம்பெனிகள் எல்லாம் அவன் டேக் ஓவர் பண்ணிக்க ஆரம்பிச்சான். அது மூலமா நிறைய பேரோட கவனத்தை ஈர்த்தான். ஆனா அவனை பத்தி சில விஷயங்கள் யாருக்கும் எதுவும் தெரியல. அவனுக்கு பின்னாடி இருக்கிற ரகசியத்தை தெரிஞ்சுக்கத்தான் நானும் ட்ரை பண்றேன். அப்படி மட்டும் அவனோட வீக்னஸை கண்டுபிடிச்சிட்டா அவனை கண்ட்ரோல்குள்ள கொண்டு வரது ரொம்ப ஈஸி என்று சொன்னான் அம்பரீஷ். பரவாயில்ல, விக்ரம பத்தின உன்னோட இந்த ரிசர்ச் ரொம்பவே நல்லா இருக்கு. அவனை பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டதும் அதேதான் என்று சுபாஷ் சொன்னான். விக்ரமின் வெற்றிகளும் சாதனைகளும் சுபாஷ் மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இருக்கும் பெரும்புள்ளிகள் நிறைய பேரை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது. மும்பையில் இருந்த ரெட்டி குடும்பத்தை அழித்ததும் மகேந்திரா குடும்பத்தை அவமானப்படுத்தியதும் மட்டுமே அவனுடைய திறமையை எடுத்துச் சொல்ல போதுமானதாக இருந்தது. விக்ரமை சமாளிக்கிறதுக்கு நீ இப்போ அனுப்பி இருக்கிற காட்ஸை விடவும் குறைஞ்சபட்சம் ஒரு 20 பேரையாச்சும் அனுப்பணும். இந்த ஆளுங்களை வச்சு அவனை ஜெயிக்கிறதுக்கு 20% தான் சான்ஸ் இருக்கு என்று சிரித்துக்கொண்டே சொன்னான். அதென்ன 20% மட்டும் தான் ஜெயிக்க முடியும்னா எனக்கு புரியல. வெறும் 20% வெற்றியில யாருக்கு என்ன லாபம் என்று சொன்ன அம்பரீஷ் சுபாஷை பார்த்து, என்னோட கெஸ்ட் என்னன்னா நீங்க கூட அவனை தேடித்தான் ஹைதராபாத்துக்கு வந்திருக்கீங்க சரிதானே என்று சொன்னான். அதை கேட்டதும் சுபாஷ் மெதுவாக சிரித்தான். விக்ரம் ஒரு சாதாரண ஆள் கிடையாது. விக்ரமை அழிக்கணும்னா அவனை கொன்னா மட்டும் தான் முடியும் என்று சொன்னான். அந்த வார்த்தைகளை கேட்ட அம்பரீஷ் ஆச்சரியத்துடன் சுபாஷை பார்த்தான். சுபாஷ் விக்ரமை பாதுகாக்க விரும்புகிறான் என்பதை அவன் புரிந்து கொண்டான். அதை நினைக்கும் போது அம்பரீஷுக்கு டக்குன நிரஞ்சனின் ஞாபகம் வந்தது. அவனுடன் ஏற்கனவே செய்த ஒப்பந்தத்தின்படி எப்படியாவது விக்ரமை இந்த சிட்டியிலிருந்து விரட்ட வேண்டும். இல்லை என்றால் நிரஞ்சனால் அம்பரீஷுக்கு பல கோடி நஷ்டம் ஏற்படுவது மட்டுமில்லாமல் ஒரு பெரிய பகையையும் சம்பாதித்துக் கொள்ள வேண்டி வரும் என்று நினைத்தான். என்னோட கெஸ்ட்ல நான் இப்போ ஒன்று சொல்லட்டுமா? இந்நேரத்துல விக்ரம் உன்னோட 13 காட்சியும் ஒரு வெளி பண்ணியிருப்பான். இனிமேல் இந்த மாதிரி சிலித்தனமான பிளான் எல்லாம் போடாதீங்க. ஹைதராபாத் சிட்டியில நிரஞ்சன் தான் பெரிய ஆளுன்னு எனக்கு தெரியும். ஆனா அவன் கிட்ட ஒரு தடவை பிரச்சனையில மாட்டிக்கிட்டா அவன் கிட்ட இருந்து தப்பிச்சு வர்றதுக்கு நீங்க செத்தா மட்டும்தான் முடியும். அது நீயா இருந்தாலும் சரி, நிரஞ்சனா இருந்தாலும் சரி என்று சுபாஷ் சொன்னான். அவன் பேசுவதையெல்லாம் பார்க்கும்போது நிரஞ்சன் அம்பரீஷ் போட்ட டீல் எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டுதான் இங்கே வந்திருக்கிறான் என்று நினைத்தான் அம்பரீஷ். அப்போது அம்பரீஷின் அருகில் இருந்த அவனுடைய ஆளுக்கு ஒரு கால் வந்தது. சுபாஷ் சொன்னதை போலவே விக்ரம் அவர்களை எல்லாம் அடித்து நொறுக்கிவிட்டான் என்று தெரிந்ததும் அம்பரீஷின் முகம் இன்னமும் இறுகியது. அதை கேட்டதும் சுபாஷ் லேசாக சிரித்தான். விக்ரமை சுவிக்ஷா எதற்காக தேர்ந்தெடுத்தால் அவன்தான் வேண்டும் என்று விடாபடியாக இருக்க என்ன காரணம் என்று சுபாஷுக்கு நன்றாகவே தெரிந்திருந்தது. யார் என்ன நினைத்தாலும் விக்ரமை எதுவும் செய்ய முடியாது என்று அவனுக்கு நன்றாகவே தெரியும். அந்த விஷயத்தை கேட்டதும் அம்பரீஷ் கோபத்தோடு, மிஸ்டர் சுபாஷ், உண்மையிலேயே அந்த விக்ரமுக்கு ரொம்ப திமிருதான். நான் அவனை சும்மா விட மாட்டேன். நான் ஏற்கனவே போட்ட பிளான் படி அவனை தேடி போய் சண்டை போடாம விட மாட்டேன் என்று தீவிரமான குரலில் சொன்னான். விக்ரம் உன்னோட ஆளுங்களை எல்லாம் அடிச்சுட்டான். அதுக்காக நீ அவனை பழி வாங்க போற. இந்த விஷயத்துல நான் உன்னை தடுக்க மாட்டேன். நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ பண்ணு. ஆனா அவனை உன்னால எதுவும் பண்ண முடியாது என்று சொல்லி லேசாக சிரித்தான் சுபாஷ். அவனை பார்த்த அம்பரீஷின் முகம் கடுமையாக இறுகியது. அவன் கோபத்தில் அந்த இடத்திலிருந்து கீழே இறங்கினான். சென்னையில் சுவிக்ஷா வீட்டிற்கு வந்து பிரச்சனை செய்துவிட்டு போனதிலிருந்து சுரபி கொஞ்சமிருந்த நிம்மதியையும் இழந்து விட்டாள். அவளுடைய ரூமில் விக்ரமை பற்றியே யோசித்தபடி படுத்துக் கொண்டிருந்தாள். விக்ரமின் கடந்த காலத்தை பற்றி அவளுக்கு இன்னமும் எதுவும் தெரியவில்லை. அதை பற்றி கேட்கும் போதும் விக்ரம் எதுவும் சொல்லாமல் விட்டு விடுவான். திரும்ப திரும்ப அதை பற்றி கேட்டு அவனை தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று நினைத்த சுரபியும் அதை அவனிடம் மறுபடியும் கேட்கவில்லை. ஆனால் இப்போது நடப்பதையெல்லாம் பார்க்கும்போது அவனுடைய கடந்த கால வாழ்க்கையில் என்ன நடந்தது, உண்மையில் இந்த சுவிக்ஷா யார் என்பதையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தாள். சுவிக்ஷா வந்துவிட்டு சென்றதிலிருந்து சுரபி தன் வீட்டில் யாருடனும் எதுவும் பேசவில்லை. ஏற்கனவே விஹாவின் விஷயத்தில் சரவணனும் ரேணுகாவும் விக்ரமின் மீது பயங்கர கோபத்தில் இருந்தார்கள். இப்போது சுவிக்ஷாவும் வந்து ஒரு பிரச்சனையை ஏற்படுத்திவிட்டு சென்றதும் அவர்களுக்கு விக்ரமின் மீது இருந்த கோபம் இன்னமும் தீவிரமானது. அவனுக்கு டைவர்ஸ் கொடுத்துவிட்டு சுரபியை எப்படியாவது அவனிடமிருந்து பிரித்து விட வேண்டும் என்பதில் எல்லோரும் தீவிரமாக இருந்தார்கள். அந்த பிரச்சனை ஏற்பட்டதிலிருந்து சுரபி விஹாவுக்கு பலமுறை போன் கால் செய்து பார்த்தாள். ஆனால் விஹா போனையே எடுக்கவில்லை. இன்றைக்கும் அதே மன உளைச்சலில் இருந்த சுரபி அவளுக்கு மறுபடியும் கால் செய்தாள். ஆனால் இந்த முறை விஹா போனை அட்டன் செய்து பேசினாள். விஹா, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நான் எத்தனை தடவை கால் பண்ணினேன், ஏன் போனை எடுக்கல என்று கோபம் கலந்த தோணியில் பேசினாள் சுரபி. சாரிக்கா, இன்னமும் கொஞ்ச நாள்ல எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது. அதான் ஃப்ரெண்ட்ஸ் கூட டிஸ்கஷன்ல இருந்தேன். சொல்லுக்கா, என்ன விஷயம் இந்த நேரத்துல கால் பண்ணிருக்கீங்க என்று கேட்டாள் விஹா. விஹா, நீ என்கிட்ட ஏதாச்சும் மறைக்கிறியா? உண்மையை சொல்லு. உனக்கும் விக்ரமுக்கும் நடுவுல என்ன பர்சனல் ஈகோ இருக்கு? எதுக்கு தேவையில்லாம நீங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிறீங்க?
அன்னைக்கு ஹைதராபாத்ல நீ விக்ரம பாத்தியா? அங்க என்ன நடந்துச்சு என்று கோபமாக கேட்டாள் சுரபி. ஐயோ அக்கா, இத பத்தி சொல்லி சொல்லி எனக்கு தலைவலி வந்ததுதான் மிச்சம். எல்லாத்தையும் அப்பா கிட்ட சொல்லியிருக்கேன். ஏதாவதுனா நீங்க அவர்கிட்ட கேட்டுக்கோங்க என்று சலிப்புடன் சொன்னாள் விஹா. எனக்கு நீ சொல்லு என்ன நடந்துச்சுன்னு. விக்ரம் நீ நினைக்கிற மாதிரி ஆள் இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும். அது உனக்கும் தெரியும். உனக்கும் விக்ரமுக்கும் ஆரம்பத்துல இருந்தே செட் ஆகல. அந்த கோபத்துல தானே நீ வீட்டுல அப்படியெல்லாம் சொன்ன என்று சுரபி கேட்டாள். அதை கேட்டதும் விஹா உடனே கோபமாக, அக்கா உங்களுக்கு வேணா உங்க ஹஸ்பண்ட் நல்லவரா இருக்கலாம், அதுக்காக எல்லோருக்கிட்டையும் அப்படியே தான் இருப்பாருன்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறது தான் தப்பு. அன்னைக்கு ஹைதராபாத்ல நான் அவரை பார்த்ததும் உண்மை, அவர் என்ன அடிச்சதும் உண்மை, என் ஃப்ரெண்ட்ஸ் அடிச்சதும் உண்மை. இதுல உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தா நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நம்பர் தரேன். நீங்க வேணா அவங்களுக்கே ஃபோன் பண்ணி நேரடியா கேட்டுக்கோங்க. நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் உங்க ஹஸ்பண்ட் அவ்வளவு நல்லவர் கிடையாது. உங்களுக்கு தான் பாசமும் காதலும் கண்ணை மறைச்சிடுச்சு என்று சொன்னாள் விஹா. சுரபி அவள் பேசியதுக்கு என்ன சொல்வதென்றே தெரியாமல் முழித்தபடி அப்படியே உட்கார்ந்திருந்தாள். அப்போது அவளுடைய ஞாபகத்தில் சுவிக்ஷா விஷயங்கள் வந்து வந்து சென்றது. நம்ம வீட்டுல உங்களை தவிர மத்த எல்லோருக்குமே விக்ரமோட யோகியத்தை என்னன்னு தெரிஞ்சிருச்சு. நீங்க மட்டும்தான் இன்னமும் அவரை நம்பிக்கிட்டு இருக்கீங்க. நம்ம வீட்டுக்கு கூட ஏதோ ஒரு பாம்பே பொண்ணு விக்ரமை தேடி வந்து பிரச்சனை பண்ணிட்டு போச்சுன்னு என் அப்பா சொல்லி தெரிஞ்சுக்கிட்டேன். அதை பார்த்து கூடவா அவர் மேல உங்களுக்கு சந்தேகம் வரல? எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா அது சுவிக்ஷாவா தான் இருக்கும். அவதான் மும்பைல எப்பவுமே விக்ரம் கூட சேர்ந்து சுத்திக்கிட்டு இருப்பா என்று சொன்னாள் விஹா. விஹா அப்படியெல்லாம் பேசாத, நீ கண்ணுல பார்க்கிற எல்லாமே உண்மையா இருக்காது என்று சொன்னாள் சுரபி. விறுவிறுப்பான அடுத்தடுத்த எபிசோட்கள் இனி ஒவ்வொரு 2 நாட்களுக்கு ஒரு முறை. அடுத்த ட்விஸ்ட் என்னன்னு இப்பவே தெரிஞ்சுக்கணுமா? அப்போ லேட் பண்ணாம பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் பண்ணி முழு கதையும் கேட்டு ரசிங்க.